இன்றைக்கி புளியில் கறி எப்படி வைக்கலாம் பார்க்க போகிறோம். இந்த உலக்குக்கு 50 உலக்கு பருப்பு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது களைஞ்சிட்டு வந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் சின்ன குக்கரில் 50 சிறுபருப்பு 50 உலக்கு போட்டிருக்கிறேன். இதில் 3 பல் இதில் போட்டுக்கலாம். இது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதை மூடி 3 விசில் வரட்டும். அப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 ஸ்பூன், குட்டி ஸ்பூன் தான், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்குறேன். 10 சின்ன வெங்காயம், ஒரு முருங்கைக்காய் வெட்டி வச்சுக்கிறேன். அதில் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இது தக்காளி, ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்துக்கிறேன். இது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு முருங்கைக்காய், ஒரு பெரிய தக்காளி ஒன்று, ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக இந்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ஏற்றால குழம்புக்கு தக்கன நான் சால்ட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மட்டும் காணாட்டா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இது முருங்கைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி இப்போ தண்ணி விட்டு வேக விட்டுருக்கேன். இது வேகட்டும், அப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது குழம்புக்கு தக்கன தேங்காய் அடிச்சுட்டு வந்திருக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகமும், ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காயெல்லாம் நல்லா வந்துடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் 2.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கிறேன். இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். பருப்பு இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ முருங்கைக்கீரை இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த தேங்காய் கொஞ்சம் நம்ம அடித்து வச்சுருக்குறோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காயை ஜீரகம் 4 வெங்காயம் ஜீரகம் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன் டேஸ்டாட்டும். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாம் நம்ம வதக்கி போட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சோம். அதை வேகும் போது சால்ட்டும் போட்டுக்கிட்டோம்.
அதுக்கப்புறம் 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் 4 சின்ன வெங்காயம், ஜீரகம், தேங்காய் பேஸ்ட் அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. பருப்பு ஆட் பண்ணியாச்சு. இதில் இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். காரமும் உப்பும் போதுமான்னு பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கட்டி ஆயிரும் தேங்காய் சிறுபருப்பு போட்டிருக்கனால. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கொஞ்சம் கொதிக்க விடலாம். நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புளி மட்டும் இதில் கரைச்சி விடக்கூடாது. அதுக்கு தான் ஒரே ஒரு தக்காளி. இதுக்கு பேர் புளிலக்கறி ஃப்ரெண்ட்ஸ். இது சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம இது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் குக்கர்லேயும் சின்ன குக்கர்லேயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தேங்காயும் விட்டுருக்கேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது சின்ன ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது புளிலக்கறி ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான், தாளித்து விட்டாச்சு. முதல்ல நம்ம இது முருங்கைக்காய், தக்காளி, 10 சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி வேக வச்சோம். தண்ணி ஊற்றி உப்பு வச்சு வேக வச்சோம். அடுத்தால 50 சிறுபருப்பு அவிச்சு வச்சுருந்ததும் அதை இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இதுக்கு ஏற்றால தேங்காய் கொஞ்சம், 4 சின்ன வெங்காயம், ஜீரகம் அதையும் அடித்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். 2.5 ஸ்பூனு இது சாம்பார் தூள் காரத்துக்கு. அதுக்கப்புறம் 10வது உப்பு சால்ட்டு சேர்த்தாச்சு, பெருங்காயம் சேர்த்தாச்சு, தாளித்து விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேர் புளிலக்கறி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூடாக நல்லாயிருக்கும். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே.